Taste the Daily. ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, எருதுக்கட்டு, வடமாடு இவை வார்த்தைகள் அல்ல, தமிழர்களின் வீர விளையாட்டுக்கள், தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை பறைசாற்றும் அடையாளங்கள். திருநாளாம் பொங்கல் பண்டிகையின் போது மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொன்று தொட்டு பேணி காத்து வரும் தமிழர்களின் வீர விளையாட்டுகள் தான் இவை. அத்தகைய சிறப்புமிக்க வீர விளையாட்டுகளில் பிரசித்தி பெற்றதுதான் இந்த ஜல்லிக்கட்டு. பொங்கல் பண்டிகை நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் ஜல்லிக்கட்டுக்கான ஆயத்த பணிகள் ஒருபுறம் களை கட்ட தொடங்கிய போதும் விளையாட்டில் களமாட இருக்கும் காளைகளும் அந்த காளைகளை அடக்க காத்திருக்கும் மாடுபிடி வீரர்களும் போட்டிக்கு தயாராகி வருகின்றனர். பாயும் திறமை, பெருத்த திமில், கூரிய கொம்புகள், சண்டியர் நடையோடு கம்பீரமாக வலம் வரும் இந்த காளைகளுக்கு ஜல்லிக்கட்டு களத்தில் மாடுபிடி வீரர்களை மிரள வைக்கும் அளவிற்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. கூரான கொம்புகள் மூலம் மண்முகட்டை முட்டி பார்க்கும் பயிற்சி, குளத்தில் நீச்சல் பயிற்சி, கால்களுக்கு வலு சேர்க்க நீண்ட தூர நடைப்பயிற்சி, நீளமான கயிறுகளில் காளைகளை கட்டி அடக்க வரும் வீரர்களை முட்ட பயிற்சி என பல்வேறு விதமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. ஜல்லிக்கட்டு காளைகளை பிள்ளைகளைப் போல பாதுகாத்து வளர்த்து வருவதாக கூறுகின்றனர் காளைகள் வளர்ப்போர். வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தான் நம்ம பாத்துக்கிறோம். நம்ம சாப்பிட்றோமோ இல்லையா, பிள்ளை இதை இனியானாலும் நம்ம இதுக்கு கவனிச்சு தான் நம்ம சாப்பிட போவோம். நம்ம என்ன வேலையாக இருந்தாலுமே இதுக்கு 2 நேரம் நம்ம மனிதர்கள் எப்படி நம்ம பிள்ளைகளை நம்ம பார்த்துக்கிறோமோ அதோட ஒரு படி மேலே தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப குட்டி காளைகளுக்கும் சிறார்கள் பயிற்சி அளித்து வருகின்றனர். இது நாங்கள் நடைப்பயிற்சி கூட்டி போவோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நீச்சல் போட கொட்டி வருவோம். அப்புறம் பெருசாச்சுன்னா வாடி விரட்டு வடம் இப்படி. ரொம்ப சின்ன பிள்ளைல இருந்து வளர்க்குறது, வீட்டிலே வளர்ந்த கண்டு பால் குடி கண்டுல இருந்து வளருது. இதுக்கெல்லாம் இது நடந்து வந்தாதான் இது முன்னாடி போயிரும், இல்லைன்னா வராது, பின்னாடியே வராது. இது சாப்பிட்டா இது சாப்பிடும், இது வைக்கலன்னா இது சாப்பிடாது. ஜல்லிக்கட்டுக்கு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யும் முறை தங்களுக்கு பிடிக்கவில்லை என கூறும் காளைகள் வளர்ப்போர் அந்த காலங்களில் தங்களுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து அழைப்பார்கள். அப்போது காளை உரிமையாளர்களுக்கு மரியாதை இருந்தது, ஆனால் அந்த மரியாதை இப்போது இல்லை என வருத்தத்தோடு தெரிவித்தனர். ஆன்லைன் பதிவில் அரசியல் புகுந்துவிட்டதாக வேதனை தெரிவிக்கும் காளைகள் வளர்ப்போர் VIP மாடு என ஏராளமானோர் காளைகளை அவிழ்த்து விடுவதால் காலம் காலமாக காளைகளை வளர்த்து வரும் தங்களை போன்றவர்கள் பாதிக்கப்படுவதாக கூறினர். சிறந்த மாடுபிடி வீரர் சிறந்த மாடு என அறிவிக்கப்படுவதால் தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி அரசியல் விளையாட்டாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவித்த வீரர்கள் ஆன்லைனில் பதிவு செய்தாலும் முறையான வாய்ப்பு கிடைப்பதில்லை என்பதால் டோக்கன் வழங்கும் முறையை ஒழிக்க வேண்டும் என்றனர். ஜல்லிக்கட்டில் மாடு முட்டி உயிரிழக்கும் மாடுபிடி வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என அரசு அறிவித்ததே தவிர உயிரிழந்த வீரர்கள் பலருக்கு இதுநாள் வரை இழப்பீடு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர் மாடுபிடி வீரர்கள். முதலில் கார், பைக் என பரிசுகள் வழங்குவதை ஒழிக்க வேண்டும் என்கின்றனர் மாடுபிடி வீரர்கள்.
ஜல்லிக்கட்டு போட்டிகளில் தற்போது அரசியல் புகுந்துவிட்டதாக குற்றம் சாட்டும் காளைகள் வளர்ப்போரும் மாடுபிடி வீரர்களும் பழமை மாறாமல் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். Taste the Daily.